வெள்ளாளங்கவுண்டனை பொறுத்த வரைக்கும் அரசியல் வேட்கை இல்லாத ஒரு சமூகம், அரசியலில் பயிற்சி இல்லாத ஒரு சமூகம், தன் மண்ணை தன் மாநிலத்தை ஆள்வது குறித்து எந்த புரிதலும் இல்லாத சாதாரண ஒரு உழைக்கின்ற ஒரு பிழைப்புவாத சமூகம் தான். அது எந்த காலத்திலும் ஆட்சி அதிகாரத்தை நுகர்ந்திராத ஒரு சமூகம், ஆட்சி அதிகாரம் என்கின்ற வார்த்தையையே பயன்படுத்தாத சமூகம், அடிமைகளாக வாழ்ந்து உழைத்து வாழ்ந்து யார் ஏமாற்றினாலும் எல்லா வகையான மோசடிகளுக்கும் சதிக்கும் இரையாகிற ஒரு சமூகம். ஆனால் இரையாவதே தெரியாமல் அத்தனைக்கும் இறைவனே பொறுப்பு, சோதிடம் சாதகம் சடங்கு சம்பிரதாயம் இறை இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று கருதுகிற ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத ஒரு மூட சமூகம். ஆனால் குடும்பமாய் உழைப்பதில் உலகத்திலேயே ஒரு முதன்மையான சமூகம். இத்தனை உழைப்புக்கு பிறகும் இந்த உழைப்பை யார் சுரண்டுகிறார்கள் என்றோ, இந்த 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 நாடு எந்த அரசியலில் இது ஆட்சி செய்யப்படுகிறது என்பது குறித்து எந்த புரிதலும் ஒரு விழுக்காடு இல்லாத ஒரு சமூகம். ஆகவே இப்படிப்பட்ட சமூகத்துக்கு தமிழ்நாடு கொங்கிலை வரை துவக்கப்பட்ட பிறகு, அரசியல் கருத்து விதைக்கப்பட்ட பிறகு, நீங்க சொன்ன ஈஸ்வரன் என்னுடைய தத்துவ பாசறையிலிருந்து கருத்து பரப்புரையிலிருந்து இந்த பற்றுறுதியோடு அல்லது இந்த ஆர்வத்தை தூண்டியதனுடைய விளைவாக அரசியலுக்கு வந்த ஈஸ்வரன். நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் களத்தில் நின்ற பிறகு நீங்க சொன்ன அண்ணாமலை அரசியல் வெளியே வர்றார். நான் அரசியலுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு யார் என்றே கண்ணுக்கு தெரியாத எடப்பாடி, இந்த சமூகத்தை சார்ந்தவர் என்றே தெரியாத எடப்பாடி 2014 தனியரசு பச்சை சேப்பு துண்டோட சட்டமன்றத்திற்குள்ள 2011 கொங்கு இளைஞர் பேரவை வந்ததுக்கு பிறகு எடப்பாடி முதலமைச்சருக்கான அந்த வடிவம் கிடைக்கிறது, அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது. அது ஒரு சமூகம், அரசியல் சமூகமா அந்த பார்வையை அந்த பார்வையை ஈர்த்ததுன்னா தனியரசு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் களத்தில் தியாகம் செய்து தனியரசு உள்ளிட்ட பல வழக்குகளை சந்தித்து, சிறையை சந்தித்து, பல்வேறு அரசியல் போர்களை சந்தித்து, பல்வேறு போராட்டங்களில் ரத்தமும் வியர்வையும் சிறையும் சித்திரவதைக்கு பிறகு நீங்க சொன்ன இந்த அண்ணாமலை எடப்பாடி ஈஸ்வரன்லாம் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால யாருமே கொங்கு வேளாளர் அரசியலே இருக்க மாட்டாங்க. மேற்கு மண்டலத்துல மாவட்ட செயலாளராக கூட எந்த கட்சியிலையும் கொங்கு வேளாளர் இருக்க மாட்டாங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இல்லை, அதையெல்லாம் சொன்னது தனியரசு. ஆகவே இவர்களுக்குள்ள நீங்க இது நம்முடைய மண்டலம் அல்லது நம்முடைய ஓர்மை, இதுல நமக்குள்ள என்ன பிரிவுங்கிறத பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது, அண்ணாமலைக்கும் தெரியாது.